சென்னை புழல் பகுதியில் பூர்வீக இந்து குடும்பத்தில் முதல் மகனாய் பிறந்து தனது சிறு வயதிலேயே கிறிஸ்தவ பெயரால் வில்சன் என்று அழைக்கப்பட்டவர்தான் நல்ல சமாரியன் ஊழியங்களின் ஸ்தாபகர் ஜான் வில்சன். இவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட சங்கீதா என்கிற அன்னாளை 10/6/2000 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பின்னர் 2002 ஆண்டு தேவனை அறியவும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் தேவன் கிருபை செய்தார். மேலும் 2010 ஆண்டு தேவனால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு 2014 ஆண்டு நல்ல சமாரியன் ஊழியங்கள் என்கின்ற பெயரை தேவன் கொடுத்தார். பின்னர் 2015 ஆண்டு தான் நடத்தி வந்த சொந்த தொழிலை விட்டுவிட்டு முழுமையாக முழுநேர ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்நிலையில் 2017 ஆண்டு அவரது இல்லத்தில் முதல் தளத்திலேயே ஞாயிறு ஆராதனை ஆரம்பித்தார். வெறும் 16 பேருடன் இணைந்து தேவனை ஆராதித்தார். பிறகு ஞாயிறு ஆராதனைக்கு அநேக தேவ ஜனங்களை தேவன் கொண்டு வந்தார். வீட்டில் வைத்து தொடங்கிய ஆராதனையில் உட்கார இடம் இல்லாத அளவுக்கு தேவ ஜனங்கள் வருகை தர ஆரம்பித்ததால் அவரது வீட்டின் 2வது தளத்தில் சபையை கட்ட ஆரம்பித்தார். பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் மத்தியில் 2017 நவம்பர் 4 அன்று சபை பிரதிஷ்டை விழா நடத்தப்பட்டது. பின்னர் மாத பிறப்பு ஆராதனை கூட்டம் தொடங்கி வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச விடுதலை ஜெபம், மாதத்தின் முதல் சனிக்கிழமை அக்னி அபிஷேக கூட்டம், ஒவ்வொரு மாதமும் அமாவாசை விடுதலை ஜெபம், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி விடுதலை ஜெபம், வாரந்தோறும் ஏழைகளுக்கு உணவு ஊழியம், செங்கல்பட்டு ஊழியம், ஆத்தூர் ஊழியம், ஓச்சேரி கிளை சபை ஊழியம் என்று அநேக ஊழியங்களை தேவன் கொடுத்தார். இந்த ஊழியங்களில் எல்லாம் கலந்து கொள்ளும் தேவ ஜனங்கள் அனைவருக்கும் தேவன் பரிபூரண விடுதலையை கொடுத்து சுகமளித்தார். பின்னர் 2023 ஆண்டு நமது நல்ல சமாரியம் ஊழியங்கள் சபையில் 9 உடன் ஊழியர்களை அபிஷேகம் செய்ய தேவன் கிருபை செய்தார். நமது சபையில் சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நடைபெறும். அதில் ஏராளமான குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள். இவ்வூழியத்தின் சிறப்பே மலை ஜெபம்தான். மாதம் ஒரு முறை நமது சபையை சார்ந்த ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், வாலிபர்கள் என பலரும் ஆந்திர மாநிலம் வேப்பங்குண்டா பகுதியில் உள்ள மலையில் உபவாச ஜெபம் செய்ய செல்வார்கள். மலைக்கு சென்று ஜெபம் செய்யும் போது அங்கே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உள்ளதாக நமது சபையைச் சார்ந்த உடன் ஊழியர்கள், வாலிபர்கள், விசுவாசிகள் என பலரும் சாட்சியாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி உள்ளனர். இதுபோல அநேக ஊழியர்களை தேவன் நமது ஊழியத்தோடு இணைத்துள்ளார். இனியும் இணைப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம்.